எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிள் டிசைன் பண்ணுறோம். இந்த கிளாத்து பேர் வந்து பாப்லைன் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ஆரி ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிப்போம். இந்த பாப்லைன் கிளாத்தில் தான் இப்போ நம்ம ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கோம். ஒரு 2 புள்ளிக்கோலம். அதில் வந்துட்டு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சில் ஒரு அவுட்லைன் போடுறோம். அந்த பென்சிலை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அந்த வரைஞ்சது மேலேயே கரெக்டாக நீங்கள் அப்படியே அது மேலேயே அப்படியே நீங்கள் இந்த நீடில் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் சூப்பராக கிடச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிக்கும்போது இந்த சரி த்ரெட்டு அங்கங்கே அந்த பாப்லைன் கிளாத்தில் வந்து சிக்கிற மாதிரி இருக்கும், வெளியே வராது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பழகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது. நீங்கள் இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த நூல் வந்து சில நேரம் அப்படியே பின்னிக்கும், திருகிரும். இப்போ கூடை போடுறவங்களுக்கு தெரியும். அந்த நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த கூடை வயர் திருகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த சரி த்ரெட்டும் கொஞ்சம் திருகும், இப்போ அப்படியே பின்னிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுத்து போடும்போது அந்த மாதிரி பின்னல் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு சரி அந்த செயின் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த சங்கிலி தையல் வந்து அழகாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சரி த்ரெட் வந்து திருகி திருகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது அந்த குக்கி பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹூக் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹூக்கை வந்துட்டு நீங்கள் எந்த டைரக்ஷனில் போடுறீங்களோ அந்த டைரக்ஷனில் இருக்கணும் அந்த ஹூக்கு. அப்போனா தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பின்னல் திருகல் அதெல்லாம் வராமல் இருக்கும் சரி த்ரெட்டில். அந்த ஹூக்கை வெளியே எடுக்கும்போது அந்த சரி இன்னும் ஏற்கனவே மேலே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டிச் இருக்குது, அது மேலே படாத மாதிரி நீங்கள் இந்த பக்கம் திருகி கொஞ்சம் லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டு வளைச்சிக்கிட்டு நீங்கள் அதை எடுக்க வேண்டியதான் சரி நீடலை வெளியே. இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.